राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। மகோன்னதமான பிரஜமண்டல பரிக்ரமா அழகாக அனுபவிச்சுருக்கோம். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. அந்த தினத்தில் கண் விழிக்கிறது உத்தமம். முடிஞ்சவா எவ்வளோ நேரம் முடியுமோ கண் முழிங்கோ. கண் முழிக்கணுமா? நம்ம சத்சங்கம் நிறைய இருக்குது, யாத்திரை வீடியோஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் போட்டு கேளுங்கோ, போட்டு பாருங்கோ. சரியா? மீ அண்ட் மை குரு அதை கேட்டல்னாலே குருஜி அம்மாவுடைய மகாத்மியம் உங்களுக்கு நன்றாக புரியும். ரொம்ப ஆனந்தமாக பிரஜமண்டல பரிக்கிரமாவில் ஒவ்வொரு விஷயமாக அனுபவிச்சுருக்கோம். அதை நேற்று சொன்ன விஷயங்கள் தத்தியா, ஆயாரே, கேரியா, கிசனபுரா, தேவநகரா, ராயா எல்லாம் சொன்னேன். ரைட்? அதில் தான் கேட்டிருந்தேன். தந்த வக்ரன் அவனுடைய விஷயம் பற்றி கேட்டிருந்தேன். அழகாக நிறைய பேர் சமத்தாக கண்டுபிடிச்சி எழுதியிருக்காள். குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸ். 10வது ஸ்கந்தம் 78வது அத்தியாயத்தில் இந்த தந்த வக்ரனுடைய கதை காண கிடைக்கிறது. ஓகேவா? அதே போல் கர்ணாவதி, இதுதான் பழைய பெயர். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெயர் இருந்திருக்கு. கர்ணாவதி எந்த இடத்துக்கு பெயர்னு நான் சொல்கிறேன், நீ கண்டுபிடிங்க பார்க்கலாம். நேற்று கூட நான் கேட்டிருந்தேன். சில பேர் அழகாக ஜம்முன்னு சமத்தாக எழுதி அனுப்பியிருக்கார்கள். ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்கள்லாம் கேட்குறீள், அதுக்கப்புறம் தேடுறேள், அப்புறம் கேட்டு கண்டுபிடிச்சிக்கிறேள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லலை. அகமதாபாத் தான் பழைய பேர், கர்ணாவதி அப்படின்னு பேர். ஸோ நாம் அடுத்து பார்க்கக்கூடியது இப்படி நடப்போம். நிறைய இருக்குது. நான் சொன்னல கொஞ்சம் கொஞ்சம் வெளில போய் வருவோம். இந்த 18 கிலோமீட்டர் இந்த ராயான்னு ஒரு இடம் சொன்னேன். நந்தகோபர் தன்னுடைய தானியங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஸ்டோர் ஹவுஸ் பிருந்தாவனத்தினுடைய கிழக்கு எல்லை விரஜமண்டலத்தினுடையது தான் இந்த ராயா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது நம்ம அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தள்ளி போனோம்னா ஒரு இடம் இருக்குது. கௌரவாய், கோராய் அப்படின்னு அதுக்கு பெயர். ரொம்ப இந்த இடங்கள்லாம் இந்த பிரஜமண்டல பரிக்கிரமா முக்கியமாக ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி இவர்களுடையதான விஷயங்களில் தான் காண கிடைக்காது. பாகவதம் அந்த புராணங்கள்லாம் இது தேடின்னு இருக்கேன், கிடச்சா பார்ப்போம். சரியா? கர்க சமீதையும் வாசின்னு இருக்கேன், அதுலேயும் கிடைக்கிறதான்னு பார்க்கணும். இந்த குருக்ஷேத்திரத்துக்கு எல்லாரும் போகிறார்கள். ஒரு சூரிய கிரகண சமயம். ஆக்சுவலாக பிருந்தாவனத்துலேருந்து குருக்ஷேத்திரம் பக்கத்தில் தான். இன்னி காலகட்டத்தில் பிருந்தாவனத்துலேயே குருக்ஷேத்திரம் ஒரு 5 மணி நேரம் ஆகலாம் வச்சுக்கோங்களேன். ஹரியானா அங்கே தான் இருக்குது. ஸோ ஹரியானா தானே, கண்டுபிடிங்க. குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரத்தில் முக்கியமாக பீஷ்மர் முக்தி அடைந்த ஸ்தலம், கண்ணன் பகவத்கீதை சொன்ன ஸ்தலம்,
குருக்ஷேத்திர யுத்தம் நடந்த இடம் குருக்ஷேத்திரம். நிறைய பேர் குருக்ஷேத்திரம்னு சொல்லுவா. இல்லை, அது பேர் குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம்? அங்கே இருந்த செமந்த பஞ்சகம் அது என்ன கண்டுபிடிக்கலாம். ஸோ குருக்ஷேத்திரத்தில் செமந்த பஞ்சகத்தில் சூரிய கிரகண சமயத்தில் எல்லாரும் சந்திக்கிறார்கள். கண்ணன், கோபிகைகள், கோபர்கள், நந்தகோபர் எல்லாரும் சந்திக்கிறார்கள். திரௌபதி, கிருஷ்ணனுடைய பத்தினிகள், இப்படி எல்லாரும் ஒரு பெரிய மேளா மாதிரி, ஒரு கெட் டுகெதர் மாதிரி. சூரிய கிரகணம் அந்த சமயத்தில் அங்கே தீர்த்தம் ஆடுறது விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறா. கண்ணனை கூப்பிட்றா. கண்ணன் நிச்சயமாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுப்பி வைக்கிறாங்க. கண்ணனுக்கு தான் தூரம், நான் துவாரகையிலிருந்து வரணும். ஸோ நந்தகோபர் எல்லாரும் வரா. ஆனால் எல்லாருக்கும் எவ்வளோ நாள் கண்ணனை பார்க்காம ஒரு நாள் வருவான்ற நம்பிக்கையில் ஓட்டிட்டு போயிட்டா. இப்போ கண்ணனை பார்த்தாச்சு, அழகாக இருக்கா, அப்படியே இருக்கான். அதே அன்பு, அதே அக்கறை, அதே உரிமை, ஒரு மாற்றமும் இல்லை. என்ன இவர்களோடு அவன் வரல, அவன் அங்கிருந்து அப்படியே கிளம்பி துவாரகா போயிடுறான். அவர்களுக்கு கண்ணனை விட்டுட்டு பழக்கம் இல்லை. அவனுக்கு 16,108 மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டின்னு வந்திருக்கான். எல்லாரும் கண்ணனை கொண்டாடுறது எல்லாம் பார்க்குற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இவர்கிட்ட பழகும்போது அவர்களுடைய அந்த கோபாலனாக தான் பழகிறான், லாலாவாக தான் இருக்கான். அவனை பார்த்த சந்தோஷம் எல்லாம். பட் ஆனால் இங்கே வந்து ட்ரையாக இருக்க அவளுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. யமுனையை கிராஸ் பண்ணி இப்படி வரா. நந்த கிராமம் போகலவா. இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே நந்தகோபருடைய ஒரு ஃப்ரெண்டு, ஒரு இந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஜமீன்தார். ஜமீனை தரிக்கக்கூடிய ஜமீன்தார், நிலத்தை, ஜமீன்தார், லேண்ட்லார்டு. நம்ம தமிழில் ஜமீன்தார்னு சொல்லுவோம். அவர் வந்து நம்ம நந்தகோபருடைய ஒரு ஃப்ரெண்டு. இங்கே அவர் வரும்போது பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குற, கிராண்ட் வெல்கம். ரொம்ப கௌரவமாக இருக்குது, அவ்வளவு கௌரவையாக கொண்டாடுறார். அதனால் இந்த இடத்துக்கு பேர் கௌரவாய், கௌரவ், கோராய் அப்படின்னு பேர், கௌரவ அப்படின்னு அர்த்தம். சரியா? நம்ம துரியோதனாதிகளை சொல்லும் பொழுது கௌரவர்கள், சாதாரணமாக அது கௌரவர்கள். குரு அந்த வம்சத்தில் இருந்தாலும் கௌரவர்கள்னு அர்த்தம். கௌரவர்கள் நம்ம தமிழ்காராக தான் சொல்லிட்டு இருக்கோம். பாண்டவர்கள் கௌரவர்கள்னு தான் சொல்லுவோம். இந்த ஊர் பேர் கௌரவம், கௌரவ, கௌரவாய், கோராய் அப்படின்னு. நந்தகோபர் மற்ற வாழ்க்கை இந்த புது இடம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நந்த கிராமத்துக்கு போனால் திரும்பியும் கிருஷ்ண நினைவுகள்லாம் வரும். அப்படின்றதுனால நந்தகோபுரம் சொன்னார், நம்ம இங்கேயே இருந்துடலாமே. ஏன்னா புது இடம், புது மனிதர்கள், மனசுக்கு ஒரு சமாதானமாக இருக்கும். அப்படின்றதுனால நந்த கிராமத்துக்கும் போகலை, கோகுலம் மகாவனத்துக்கும் போகலை. இப்படி நந்தகோபர் இவாள்லாம் இங்கேயே இருந்து விடுறார்கள். இதுக்கு ப்ரூஃப் திரும்பி சொன்ன மாதிரி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி அவர்கள் சொன்ன விஷயங்கள் தானே ஒழிய புராண இதிகாசங்களில் தேடி பார்க்கணும். பகவான் ஏற்கனவே இவாளுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கேன் வரேன்னு. அப்போ கண்ணன் திரும்பி வரானா. இங்கே தான் வந்து மீட் பண்ணுற எல்லாரையும். இங்கே வரும் பொழுது
ஜீவகோஸ்வாமி சொல்கிறார், கண்ணன் இந்த துவாரகாதீசன் போல நிறைய குழந்தைகளுக்கு அப்பா, நிறைய பேருக்கு கணவன், அந்த இதில் வரலையாம். இங்கிருந்து கிளம்பும் பொழுது போன அந்த 12 வயசு கண்ணனாகவே திரும்ப வருகிறான் அப்படின்னு இருக்கு. எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். திரும்பி அந்த காலகட்டத்துக்கு அவள்லாம் போயிடுறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்ணன் கொண்டு வரான். இவன் சின்னதான் எல்லாருமே அந்த குழந்தை ரூபமாக ஆயிடுறான். அப்போ ரொம்ப நாள் ஆசை யசோதா நந்தகோபருக்கெல்லாம், கிருஷ்ணனுக்கும் ராதாராணிக்கும் கல்யாணம் பண்ண. பகவான் இந்த இடத்துல ராதாராணியை கல்யாணம் செய்து கொள்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்த பாண்டீரவனம் அங்கராதா கல்யாணம்ன்றது தேவர்கள் பண்ணி வச்ச காந்தர்வ விவாகம். இங்கே நந்தகோபர் யசோதை பெரியவர்கள்லாம் சேர்ந்து பண்ணி வச்ச ராதா கல்யாணம். அது இல்லாதபடி நிறைய கோபிகைகள் கண்ணன் அடையணும் விரதமெல்லாம் இருந்தா இல்லையா, அவர்களை எல்லாரையும் கண்ணன் ஒவ்வொரு கண்ணனாக மாறி கல்யாணம் பண்ணி கொள்கிறான் அப்படின்னு இருக்கு. இதில் இந்த கோபிகள் பல பேர் கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுத்து. அப்புறம் எப்படி இப்போ கல்யாணம் பண்ணிப்பா? அந்த விஷயம் சொல்கிறேன். நான் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன், இந்த ஜாவட் யாவட் அப்படின்னு ஒரு இடத்த பற்றி சொல்லணும்னு. அதற்கான சந்தர்ப்பத்துக்கு தான் இந்த விஷயம். ஸோ கண்ணன் இந்த இடத்துல ராதாராணி கோபிகைகள் இவர்கள் எல்லாரையும் கல்யாணமும் பண்ணி கொள்கிறான். கௌரவாய் அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். விசேஷம் இல்லையா? சூப்பர். அப்புறமா இங்கிருந்து கொஞ்சம் அப்படி வெளியிலெல்லாம் போனோம் வச்சுக்கோங்க, இந்த லோகாவனாவே ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இந்த கௌரவாய் பரிக்கிரமா மார்க்கத்தையும் தள்ளி இருக்குது. திரும்பி ரஜமனில் பரிக்கிரமா ரூட்டுக்குள்ளே வந்தோம்னா ஒரு இடம் இருக்குது, பந்தி ஆனந்தி அப்படின்னு ஒரு இடம் பேர். வந்தி ஆனந்தி காலப்போக்கில் பந்தின்னு ஆயிடுது. இந்த கிராமத்தில் 2 பேர் இருந்திருக்கா. அவர்களில் ஒருத்தி பேர் வந்தி, இன்னொருத்தி பேர் ஆனந்தின்னு பெயர். அப்படி ஒரு கிருஷ்ண பக்தைகள். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 பேரும் இங்கிருந்து கிளம்பி டெய்லி காலையில் கிளம்பி நேர நந்த மகாராஜாவினுடைய கோகுலத்துக்கு போயிடுவாள். போய் அங்கே வரட்டி தட்டுறதா முக்கியமாக வேலையாக போய் வச்சுண்டு, நந்தகோபர் வீட்டில் நிறைய மாடுகள் இருக்கிறதுனால நிறைய சாணம் இருக்கும். அதனால் வரட்டி தட்டி அங்கே யசோதா ஆற்றுக்கு நிறைய பேர் வந்துட்டே இருப்பாள், சமைச்சுட்டே இருப்பாள். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருப்பா, சமையல் பண்ணிகிட்டே இருப்பா. அதனால் இவர்கள் அங்கே போய் வரட்டி நிறைய தட்டி வைக்கிறதுக்கு போவா. முக்கியமாக என்னென்னா அவர்களுக்கு ஹோல்டே அங்கே இருப்பா. யசோதா மாதா கிருஷ்ணனை பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அடி குழந்தை தூங்குறான், கொஞ்சம் அங்கே உட்காந்துட்டுருவா, வந்தி போய் உட்காந்துப்பா. அப்புறமா எழுந்தவுடனே யசோதாம்மா குழந்தை எழுந்துட்டான்னு சொல்லுவாள். அப்புறமா கண்ணனுக்கு அதான் விளையாட்டு காட்ட சொல்லி இந்த ஆனந்தி உட்காருவா. யசோதா மாதா அதான் வேலையை பார்ப்பேன். ஏன்னா யாரா வீட்டுக்கு வந்துட்டே இருப்பாளே. ஸோ இந்த 2 பேரும் என்ன பண்ணுவான்னா, இந்த வந்தி ஆனந்தி அவ 2 பேரும் இப்படி மாற்றி 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 கிருஷ்ணனை பார்த்துட்டு ஹோல்டே அங்கேயே இருப்பாள். எவ்வளோ பாக்கியம் இல்லை? அது உபயோகப்படுத்திக்கணும். சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுது அது அழகாக உபயோகப்படுத்திக்கணும். அவர்கள் இருவரும் வாழ்ந்த கிராமம் இது.
ஆனால் இவர்களை பற்றிய விஷயங்கள் புராண இதிகாசங்களில் காண கிடைக்கலை. ஆனால் இன்றைக்கும் இங்கே ஒரு கோவில் இருக்குது. அதில் வந்தி ஆனந்தி இவா 2 பேருடைய மூர்த்திகள் இருக்கு. துர்காதேவியினுடைய அம்சரூபமாய் வாழ கொண்டாடுறது உண்டு. வஜ்ரநாபன் மதுராவினுடைய ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பல லீலாஸ்தலங்கள் பல விஷயங்கள் கேள்விப்பட்டு நிறைய மூர்த்திகளை உண்டாக்கி அங்கங்கே பூஜை பண்ணும்படியாக பண்ணான்னு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்த முகலாயர்கள் இப்படி பலவிதமான ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மூர்த்திகளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணால் அங்கங்கே கிணத்துலேயோ குளத்துலேயோ இல்லாட்டி பூமியிலேயோ புதைச்சி வச்சுடுவார்கள். இன்றைக்கும் பல ஊர்களில் வீடு கட்டுறதுக்காக நிலம் தோண்டும் போதெல்லாம் அங்கே மூர்த்திகள்லாம் கிடைக்கிறது. ஐம்பொன் சிலைகள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், உத்தரப்பிரதேசம் பல இடங்களில் கிடைக்கிறது. அதன் பிறகு இந்த மூர்த்திகளை எடுத்து பூஜை பண்ணி இது பண்ணுறான். அது மாதிரி இந்த வந்தி ஆனந்தி ஒரு நாள் கொஞ்ச நாளில் காணாமல் போயிட்டு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தை க்ளீன் பண்ணும் பொழுது 100 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த வந்தியும் ஆனந்தியும் கிடச்சிருக்கா. திரும்பி அவர்களை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி அழகாக பூஜை பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்கா. நல்லா விசேஷமான விரஜசீலான்னு ஒரு கருப்பு கல்லில் பண்ணியிருக்கா. அதனால் வந்தி தான் வினந்தின்னு பேர். வந்தி வினந்தி அதுதான் வந்தி ஆனந்தின்னு ஆயிடுத்து. ஸோ அந்த உத்தமமான 2 ஸ்திரீகள் தோழிகள்னு சொல்லலாம், சகோதரிகள் மாதிரி தெரியலை. கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கும் பொழுது அவனை பார்த்து கொள்வதற்கு யசோதா மாதாவிற்கு ஒத்தாசை பண்ண 2 பக்தைகள் வந்தி ஆனந்தி. சரியோ? ஸோ கௌரவாய் வந்தி ஆனந்தி. இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தாச்சு. மீதி விஷயம் நாளைக்கு பார்ப்போமா? ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो वैकुंठ धाम की जय. जय बोलो वैकुंठ एकादशी की जय. எல்லாருக்கும் வைகுண்ட ஏகாதசி ஆசீர்வாதங்கள். நிறைய நாம ஜபம் பண்ணிட்டு சௌக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட நன்னா இருங்கோ. பகவான் கூடவே இருக்கான். அழகா மார்கழி மாதம் கோபால சுந்தரியின் திருப்பாவையும் அனுபவிச்சுண்டு நிம்மதியாக இருங்கோ. மனசு தெளிவாக இருக்கட்டும், உடம்பு நன்னா இருக்கட்டும், குடும்பம் ஜோராக இருக்கட்டும். உங்கள் வார்த்தைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் கண்ணனுக்கு பிடித்தபடி இருப்பதற்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் விரதம் இருந்தீர்களோ சந்தோஷம். முடியலையா அடுத்த ஏகாதசிக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. பகல் பொழுது மட்டும் சாப்பிடாமல் இருந்து பாருங்கோ.
அப்படி ராத்திரி சாப்பிடாம இருந்து பாருங்கள், ஒரு வேளை அப்படி பாருங்க. சரியா? நைட் முடிஞ்சால் முழிச்சுட்டுருங்கோ, முடியல எவ்வளோ நேரம் முடியுமோ முழிச்சுட்டுருங்கோ. சரியா? ராதே கிருஷ்ணா.